ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டாப் 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 ETF. இது லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 29th March 2011. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.59% இருக்குது. 3 years CAGR வந்து 28%. 5 years CAGR ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.51%. 10 years ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22.18. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 rupees. கன்சிஸ்டண்ட்டாக இவங்க வந்து இந்த ETF வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் லான்ச் பண்ணது வந்து 1 January 2013. AUM வந்து 67,000 crores. NAV வந்து 1,69,000 இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.67%. 3 years CAGR வந்து 19.27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 years ரிட்டர்ன் வந்து 21.19%. 10 years CAGR 21.03% கொடுத்துருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 rupees. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000ங்கிறது வந்து லம்சம் அமௌண்ட்டுக்கு. எஸ்ஐபி அமௌண்ட்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 rupees இருக்கும். மூணாவதாக பார்க்குறது வந்து குவாண்ட் ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட் டைரக்ட் பிளான். லான்ச் டேட் வந்து 1 January 2013. AUM வந்து 12,000 crores. NAV வந்து 384. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.81% இருக்குது. 3 years CAGR வந்து 15.88%. 5 years ரிட்டர்ன் வந்து 17.83%. 10 years ரிட்டர்ன் வந்து 20.28%. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000 rupees லம்சமுக்கு. மினிமம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி பார்க்கும்போது 100 rupees. இந்த மூணுமே வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் அண்ட் ETF. எப்போவுமே வந்து ஸ்டாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ETFஸ்க்கும் இடம் கொடுக்கலாம். பண்ணும்போது நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். எப்போவுமே வந்து சில ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டாக்காங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் க்ரோத்லாம். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபண்டுக்கு பிஹைண்டாக இருக்கிற கம்பெனிஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் 3 to 5 yearsங்கிற மாதிரியாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பீரியடும் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.